இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய பேரியக்கம் தலைவர் திரு மணியரசு வந்துள்ளார். அவர் அன்புடன் வர அடிக்கணும் போல இருக்கியா? அடிக்கணும் போல தோணும். பாரு யாரெல்லாம் தமிழர்கள்? இந்த தமிழ்நாட்டில் தாங்க இப்படி கேட்குற கேள்வி, யார் தமிழர்னு? தமிழ் மண்ணில் நீங்க போல ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டோம். தமிழர்கள்லாம் ஒன்றுபட்டு ஒற்றுமையா இருக்கிறாங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியில், அரசியல் கட்சிகள் வந்த பிறகு அவங்களுக்குள்ள பிளவு உருவாக்கி வேறுபடுத்தி அவங்களை வேதனைப்படுத்துறாங்க. சின்ன புள்ள கொஞ்சம் பாரு சார். வடகரி கதை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரியான கேப் மாதிரிடா. இந்த லட்சணத்துல நான் அவளை கெடுத்து விட்டா. பிரச்சனை என்னன்னா, தமிழகத்தை தமிழன் தான் ஆள வேண்டும், தமிழ் பேசக்கூடிய மட்டும் யார் சொல்றாங்க? சீமான் சொல்றாரு. ஏன் அந்த குரல் இங்க வருது? ரசாயன கெமிக்கல் தமிழர்கள் இருக்கட்டும், அரசியல்ல பங்கேற்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், ஆனா ஆட்சி செய்வது ஒரு தமிழனா இருக்க வேண்டும் சொல்றாருல்ல. ஆமா, மற்றவங்க எல்லாம் வந்துட்டு அத ரைட்டு. எங்க உரிமைகள் தான் என்னோட சுயநலம். எங்க ஜனங்க ஒண்ணும் ஆடுங்க இல்ல, யார் வேணும்னாலும் பலி கொடுக்கறதுக்கு. அப்படி கர்நாடகத்துல, ஆந்திராவில் அப்படி குரல் வருதா? நமக்கு எதுக்கு அந்த மாநிலத்துக்கு? ஏன் கேட்கணும்? அவனும் இனம் தானே. தமிழ் இனத்தில் பிறந்தவர்களை விட வேற்று மொழிக்காரர்கள் தான் இங்க முதலமைச்சர் அதிகமா வந்திருக்காங்க, வாழ்ந்தாங்க. அது பிரச்சனை இல்லைங்க. மற்றவங்களாம் தமிழான வாழலையா? என்ன யாரு நீங்க தமிழ் அடையாளப்படுத்துறதா? பூர்வீகமா இந்த மண்ணில் இருக்கிறேன், 3 தலைமுறையா அந்த மண்ணில் இருக்கிறேன். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? என்ன பார்த்து நீ தமிழ் இல்லைன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? எனக்கு நல்லா கோவப்படுங்க, நல்லா கோவப்படுங்க. என்ன செய்யணுமோ செய்யுங்க. மாநிலங்கள்லாம் அப்படி கிடையாது. இங்கே மட்டும் ஏன்டா தமிழா, நீங்கள் தமிழச்சியே தமிழனே ஏன் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். கேட்கறது என்ன குறை இருக்கு? காரணம் இல்லாமல் கேட்குறான்னா? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. சரி, தமிழ் தேசியம் நம்ம தொடர்ந்து பேசிக் கொண்டு இருக்கோம். இப்போ திராவிட கட்சிகள் செய்யலையா? இதெல்லாம் திராவிட கட்சிகள் தமிழ் தேசியத்துக்கு எதிரான கட்சியாக இருக்கு. அவங்க ஒன்றும் செய்யலையே. பேட்டரி போடல என்ன செய்யலன்னு சொல்லுங்க. இல்லை, தமிழனுடைய இனத்து பேரையே மாற்றி சொல்கிற ஒரு கட்சி எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? முதலாளி மூஞ்சி மோரையும் பாரு. பாஜகவிற்கு பெரியார் பிடிக்காது, உங்களுக்கும் பெரியார் பிடிக்காது. பாஜகவிற்கு கருணாநிதி பிடிக்காது, உங்களுக்கும் கருணாநிதி பிடிக்காது. பழசு பழைய காமெடி பழசு. தமிழகத்தில் உட்கார்ந்துகிட்டு முதல்வராக இருந்து இங்க ஆட்சி செய்து தமிழக மக்களுக்காகவும் தமிழக உணர்வுகளுக்காகவும் அவங்க பிரதிபலிக்கக்கூடிய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துறாங்க. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். திராவிடம் சொல்றாங்க ஒரு சொல்லாடை வைத்து நீங்க பிரிவினை ஏற்படுத்துறீங்க. ஆமா, இந்த பேச்செல்லாம் நீங்க வந்து திமுக மேடையில் பேசணும். அவங்களுக்கு நல்லா இப்ப உங்க மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடைக்கல. என் வாழ்க்கையில இப்படி ஒரு அசிங்கத்தை நான் பார்த்தேன். வெளியில சொன்னா இதெல்லாம் திமுக பிரச்சாரம். இது அதெல்லாம் நீங்க திமுக மேடையில் வேணா நல்லா சிறப்பா பயன் இருக்கும். எங்கள்கிட்ட பேசி என்ன பயன்? இது என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லாருமே ஸ்டாலின், கருணாநிதி, அதுக்கப்புறம் பெரியார். தமிழ் தேசியவாதிகளுக்கும் பாஜகவிற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? என்னடா கொடுமையா இருக்கு. கேள்வி கேட்கறவங்க சங்கியா? கேட்கறவங்க சங்கி எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த துண்டு போட்டா அப்படித்தான் பேச சொன்னோம். அதான் நீங்க வந்து திமுகவை ஆதரிப்பது, பெரியாரை ஆதரிப்பது தான் பொது தொண்டுன்னு கருதுறீங்க. நீங்க உங்க இலக்கணத்துல, உங்க அகராதியில உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுங்க. நீ பண்றதுக்கு பேர் ஜேர்னலிசமாடா, ப்ராஸ்டியூஷன்டா. திமுகவை ஆதரிப்பது தான் சமூக தொண்டு. இன்னைக்கு திமுகவை ஆதரிக்கிறவனா முட்டாள் அப்படிங்கிறது உங்க கருத்து. ஸ்டாலினுடைய வாய்ஸுங்க. ஸ்டாலினுக்காக பேசுறீங்களே தவிர. ஆமா, என்ன சொன்னா எல்லாம் கேட்டேன். அவளாச்சு சாப்பிட்டா சொன்ன, நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்தி அளவப்ப. இவ்வளவு எடுத்ததுல திமுகவையும் பெரியாரையும் டிஃபெண்ட் பண்றதை தவிர உங்களுக்கு இந்த நேர்காணல்ல எதுவுமே உங்களுக்கு தேவையில்லைன்னு. நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? தமிழ் இந்து மதத்துல சாதிகள் இருக்கா? சாதிகள் கூடாது என்பது, எந்த மதத்துல இருந்தாலும் சாதி கூடாது என்பதுதான் எங்க கருத்து. சொல்லிட்டா போதுமா? என்ன பண்ணு, தூக்கு போட்டு சாவணுமா? தூக்கு போட்டு இல்ல, என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்தணும். கலப்பு திருமணம் பண்ணி வைக்கிறோம். ஜாதி கட்சி எப்போ உருவாச்சு? பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத. ஜாதி கட்சி ஏன் உருவாக்கிச்சு? ஏன் உருவாச்சு? நோக்கம் என்ன நோக்கம்? அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும். அப்புறம் சமுதாய மக்களுக்கு அந்த ஜாதிக்கு நன்மை செய்யறதுக்கு திராவிட கட்சி கிடையாது. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. அதானே அர்த்தம். அந்த ஜாதிக்காரன் போராடினதான் அவனுக்கு கிடைக்கும் நீதி. உங்க நீதிக்கு உங்க திமுகவால கிடைக்காது.
இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? திமுக இல்லைன்னா மற்ற சமூகத்திற்கு சாதியில இடஒதுக்கீடோ மற்ற விஷயம் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு அது- அதிகாரம் கிடைச்சிருக்காது. தெரியும் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தமிழகத்திற்கு மிகவும் ஆபத்தான கட்சி இந்துத்துவாவா திராவிட கட்சி. அமைச்சர் இந்த முறை மாட்டுவார். தமிழர்களுக்கான முதல் பகை சக்திகள்னாக்க பாஜக காங்கிரஸ் ரெண்டும். எப்படி போட்டாலும் அடிக்கிறானா? அப்ப காமராஜர் காங்கிரஸ்ல இருந்தாரு. தமிழகத்திற்கு பகையா? அவர் அந்த அது இருந்ததுனால அந்த கட்சி வந்து மாறி போயிருமா? அது சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. தமிழ்நாடு என்ற பேர் வைக்கப்படல காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில். நம்ம எப்போ பச்சை தமிழன் காமராஜர் சொல்றோமோ அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் வச்சாரு. காமராஜர் தமிழ்நாடு பேர் வச்சாரு. முதல்ல சட்டமன்றத்தில் அவரா ஏத்துனா? எஸ். 61ல் ஒரு முடிவு பண்ண அரசுன்னு தமிழில் எழுதும்போது தமிழ்நாட்டில் பயன்படுத்திக்குவோம், ஆங்கிலத்தில் எழுதும்போது கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ்னு எழுதிக்குவோம் என்று உள்நாட்டுக்குள்ள உள்நாடு என்பதை ஒரு பாதி கொண்டு வந்தாங்க. கேள்விதான், தமிழ்நாடு பேர் வச்சது யாரு? ஒரே அண்ணாவுடைய ஆட்சி. யாருடைய புகழை பாடணும் என்பது உங்களுக்கு ஒரு கேள்வி தான். யார் புகழை பாடணும், அவ்வளவுதான் உங்க கேள்வி, வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. நான் வந்துட்டு முழுமையாக சட்டம் ஏற்றி தமிழ்நாடு முழுமையாக பேர் வச்சாருன்னு சொல்றேன். அண்ணா போனா பிச்சை போட்டாரா? பாருங்களேன், தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் கோரிக்கை அவர் என்ன அர்த்தம் செஞ்சுட்டு போவான். புரியுதா? அந்த மக்கள் கோரிக்கை காமராஜர் செய்யலையே. அவங்க காமராஜர் இல்லைன்னா தமிழ்நாடு பேரே வந்திருக்காதுன்னு யாரும் புருடா விட்டுக்கலையே. உங்க புருடாவுக்கு தானே பதில் சொல்ல வேண்டியிருக்கு. உங்க புருடாவுக்கு தானே பதில் கொடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. என்னப்பா எதுக்கிட்டாலும் அடிக்க வந்துகிட்டே இருக்க நீங்க? தமிழ் தேசியவாதிகள் பிரிவினை உருவாக்குறீங்க. பிரிவினை இல்லைன்னா இருக்கக்கூடிய செய்யக்கூடியவனையும் அடிக்கணும்னு பாக்குறீங்க. நல்லா செய்யட்டும், திமுக நல்லா செய்யட்டும், நல்லா புகழுங்க, நீங்க எல்லாம் புகழுங்க. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? நல்லா செய்யட்டும். அவங்க தானே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் எங்களை கண்டி ஏன் பயப்படுறீங்க? இவ்வளவு சத்தம் போட்டீங்க. யாரும் பயப்படல. ஆமா, இவ்வளவு ஏன் இறைச்சல் எங்களுக்கு? அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? பிஜேபி போறீங்களா? நாங்க தொலை போனா உங்களுக்கு என்ன, உங்களை ஆதரிக்கலன்னாக்க பிஜேபி ஆதரிக்கிறதா அர்த்தம். ஆமாண்ணே, இதுல என்ன லாஜிக் இருக்கு? அவங்க பெரியார் எதிர்க்கிறாங்க, நீங்க பெரியார் இருக்கிறீங்க. அவங்க கருணாநிதி எதிர்க்கிறாங்க, நீங்க கருணாநிதி இருக்கீங்க. என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும்? இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. இந்தியாவுடைய ஆட்சி மொழியா இருக்கக்கூடாது சொல்றேன். இந்தியாவை வந்து தேசங்களின் ஒருங்கிணைப்பா மாத்துங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் பாஜக சொல்லுதா? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. பாஜக எதிர்த்தா பாஜக ஓங்கி எதிர்க்கும். ஆனா உங்களெல்லாம் எதிர்க்க மாட்டாங்க. பாஜக எங்களை எதுக்குன்னு சொல்லல, பாஜகவை நாங்க எதுக்குறோம்னு சொல்றோம். அம்மா இங்க சகனம் சரியில்லை, நான் அப்புறமா பேசுறேன். இப்போ இந்தியா ஒரு தேசம் இருக்கு. இப்போ தமிழ் தேசம்னா அது நாடா? ஆமாங்க, இப்போ அவர் தெலுங்கு தேசம் வச்சிருக்காருல்ல. இது கூட பாலபாடம் கூட இல்லையா உங்களுக்கு? தேசிய இனம்னா என்ன, தேசம்னா என்ன? உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.